Dear students, welcome our channel. போட்டுக்கலாம். Dear students, welcome our channel. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஏற்கனவே 12th அக்கௌண்டன்சியில் ஃபர்ஸ்ட் லெசனில் இது 12 சம் போட்டோம். பயிற்சியினால் 12 சம் போட்டோம். இப்போ நம்ம 13வது சம் போட போகிறோம். பயிற்சியினால் 13வது சம் போட போகிறோம். இதில் பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு முன்ன மொத்த கடனாளி கணக்கு போட்டோம். இப்போ பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு மொத்த கடனாளி 2 கணக்குமே இப்போ போட போகிறோம். இதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்மேட்டில் பார்த்துருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். இங்கே பாருங்க, பேஜ் நம்பர் 17ல் பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு படிவம் கொடுத்துருக்காங்க பாரு. நாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். மொத்த கடனாளிகள் கணக்கும் பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு கணக்கும் பற்று சைடு தான் தொடக்கம் வரும், வரவு சைடு தான் இறுதி இருப்பு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொத்த கடனாளி கணக்கு பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு 2 கணக்குமே தொடக்க இருப்பு பற்று சைடும் இறுதி இருப்பு வரவு சைடு தான் வரும். இது 2 கணக்கு நல்லா ஞாபகம் வச்சு பீரியடே வரும். இது ஆப்போசிட்டாக வரும். அதுக்கடுத்து நம்ம போட போகிறோம். பற்பல கடமைத்தோர் கணக்கும் செலுத்துக்குறி மாற்றிச்சிட்டு கணக்கு போட போகிறோம். இப்போ இப்போ போடுறதுல இதுக்கு ஆப்போசிட் அப்படியே அது. இது பற்றுனா அது அந்த சைடு வரவு வரும், வரவுனா பற்று சைடு வரும். அதாவது இது தெளிவாக தெரிஞ்சு அதை அப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இருப்புகள் கொண்டு வரப்பட்டது பற்று சைடு தொடக்க இருப்பு பற்று சைடு வரும். இப்போ பற்பல கடனாளிகள் அவ்வாண்டு எவ்வளோ மாற்றிச்சிட்டு பெற்றிருக்காங்கன்றது வரும். வரவு சைடு ரொக்கம் பெற்றிருந்தாக்கா வரவு சைடு வரும். பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு பெறப்பட்டிருந்தா வரவு சைடு வரும். பற்பல கடனாளிகள் மறுக்கப்பட்டிருந்தாக்கா பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு மறுக்கப்பட்டிருந்தாக்கா வரவு சைடு வரும். பெருந்திருக்குறி மாற்றுச்சீட்டு வரவு சைடு ரொக்கம் பெற வேண்டியதாக இருந்தால் பெறப்பட்டது இருந்தால் ரொக்கம் பெற்றிருந்தா பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு ரொக்கம் பெற்றிருந்தா வரவு சைடு. அதே போல் பற்பல கடனாளிகள் மாற்றிச்சிட்டு மறுக்கப்பட்டது வரவு சைடு. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டு தான் நம்ம இதில் பார்த்தோம். மொத்த கடனாளி கணக்கு இங்கே மறுக்கப்பட்டது வரவு சைடு வரும், மொத்த கடனாளி கணக்கு பற்று சைடு வரும். பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு மறுக்கப்பட்டிருக்கா பற்று சைடு வரும். அதையும் ஒருவர் பார்த்துடலாம் பாருங்க. இந்த 10ஆம் தேதி பாருங்க, பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 15 இருக்கு பாருங்க. மொத்த கடனாளி கணக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல் தான் இருப்புக்கு தொடக்க இருப்பு பற்று சைடு வரும். விற்பனை நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல. வங்கி காசை மறுக்கப்பட்டிருந்தாலும் பற்று சைடு தான், மாற்றிச்சீட்டு மறுக்கப்பட்டாலும் பற்று சைடு தான். அதே பெருந்திருக்குறி மாற்றிச்சீட்டு வரவு சைடு வரும். இதில் பற்று சைடு வரும். மாற்றிச்சீட்டு காசோலை மறுக்கப்பட்டிருந்தால் மற்ற கடனாளிகள் பற்று சைடு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே ரொக்கம் பெற்றிருந்தால் வரவு சைடு, அதே போல் காசோலை பெற்றிருந்தால் வரவு சைடு, அடுத்து தள்ளுபடி விற்பனை திருப்பம் வரும், வராக்கடன் வரும். பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு பெறப்பட்டிருந்தால் வரவு சைடு, மறுக்கப்பட்டினா பற்று சைடு, பெற்றா வரவு சைடு. இதுதான் இதை வச்சு தான் 2 சேர்த்து இப்போ ஒரு கணக்கு நம்ம போட போகிறோம். பாருங்கள், பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கணக்கில் பார்த்துங்க, 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் அப்படின்னு கொடுத்தா தொடக்க இருப்பு. இப்போ கடனாளிகளுடைய தொடக்க இருப்பு. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், 2 கணக்கு ஒன்றாவே ஆரம்பிச்சிட்டேன். பெருந்திருக்குறி மாற்றிச்சிட்டு கணக்கு ஆரம்பிச்சிட்டேன், மற்ற கடனாளி கணக்கு 2மே ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போட்டுட்டு வரலாம். இது பயிற்சி வினா 13. பக்கம் 34. பக்கம் 34. இப்போ 14 பாருங்க, ஏப்ரல் 2015 ஏப்ரல் 1 கடனாளிகள் அதாவது தொடக்க இருப்பு. அப்போ இங்கே என்ன வரும், இருப்பு கீழ் கொண்டு வரப்படும். மொத்த கடனாளி கணக்கு கடனாளிகள் மொத்த கடனாளி பற்று செய்யறது தொடக்க இருப்பு இங்கே தான் வரும். இங்கே எழுதிக்கோ, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 2,50,000 ரூபா. அதுக்கடுத்து பாருங்க,
2018 ஏப்ரல் 2 பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு அது வந்து தொடக்கம். அப்போ என்ன பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு இங்கே தான் வரும்னு சொன்னேன். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 60,000 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்க, கடனாளியிலிருந்து பெற்ற ரொக்கம். கடனாளியிலிருந்து பெற்ற ரொக்கம் எங்க வரும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ ஃபார்மேட் பார்த்தோம் பாருங்க. கடனாளியிலிருந்து பெற்ற ரொக்கம் எங்க இருக்கும்? கடனாளியிலிருந்து பெற்ற ரொக்கம், அதாவது கடனாளி கணக்கு வரவு சைடு, ரொக்கம் பெற்றது இந்த ரொக்க கணக்கு போட்டுக்கோ. கடனாளியிலிருந்து பெற்றது கடனாளி கணக்கு இந்த ரொக்க கணக்கு போட்டுக்கோ. 7,25,000 7,25,000. அது ஒரு பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது. பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது 1,60,000 ரூபாய். ஒரு பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது. இங்க மொத்த கடனாளி ரொக்கம் பெற்றது வரவு சைடு போட்டோம். அதே போல இங்க பெருதுக்குறி மாற்று ரொக்கம் பெற்றது, பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு பற்று சைடு ரொக்க கணக்கு போட்டு 1,60,000 ரூபாய் போட்டுமா. அதுக்கடுத்து பாருங்க, வராக்கடன். வராக்கடன் எங்க வரும்னு சொல்லியிருக்கு பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ மொத்த கடனாளி கணக்கு சேர்ந்தா வரும் வராக்கடன். வராக்கடன் எவ்வளோ பாரு? 30,000 ரூபாய். வராக்கடன் 30,000 ரூபாய். இங்கே பாருங்க, பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுனாக்கா நான் கடனாளி கணக்கு பற்று சைடு வரும். அதே போல் இங்கே வந்து பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு கணக்கு வரவு சைடு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடனாளி கணக்கு மறுக்கப்பட்டது. கடனாளிகள் கணக்கு 15,000 ரூபாய் மாற்றுச்சீட்டு. இது என்னது? பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு கணக்கு வரவு சைடு வரும். அதே மற்ற கடனாளி கணக்கு பற்று சைடு வரும். பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அந்த கடனாளி கணக்கு பொண்ணுங்க பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. எவ்வளோ? 15,000 ரூபாய். ரெண்டு இடத்துல வந்து பாருங்க. இது நல்லா ஞாபகம். பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா மற்ற கடனாளி கணக்கு பற்று சைடு வரும். அதே பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு என்னது மறுக்கப்பட்டது வரவு சைடு வரும். இது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்க, உள்திருப்பம். விற்பனை திருப்பத்துக்கு இன்னொரு பேர் உள்திருப்பம்னு சொல்லியிருக்கேன். உள்திருப்பம் மற்ற கடனாளிகள் சைடு தான் வரும். ஏன்னா நம்ம போகிறது வந்து விற்பனை கடன் விற்பனை கண்டுபிடிக்க தான் போகிறோம். அப்போ விற்பனை நடவடிக்கை தான் போகிறோம். உள்திருப்பம் வந்து ஒரு இது 50,000 ரூபாய். அதுக்கடுத்து இங்கே பாருங்க, 2019 மார்ச் அன்று பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு இறுதி இருக்கு. பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு இறுதி இருக்கு எவ்வளோ? 90,000 ரூபாய். அப்போ இந்த இருப்புக்கு கூட இருப்புக்கு இறக்கப்பட்டது மட்டுங்க. இருப்புக்கு இறக்கப்பட்டது 90,000 ரூபாய். அதே போல் இங்கே பெருதுக்குறி மாற்றுச்சீட்டு இதை இறுதி இருப்பு, இது இருப்புக்கு இறக்கப்பட்டது. இருப்புக்கு இறக்கப்பட்டது எவ்வளோ? 2,40,000 ரூபாய். இப்போ கீழே ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்களே, ரொக்க விற்பனை கடைசி நம்ம மொத்த விற்பனை கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ கடன் விற்பனை கண்டுபிடிப்போம். மொத்த விற்பனை ஈக்குவல் கடன் விற்பனை ப்ளஸ் ரொக்க விற்பனை ரெண்டு கூட்டி போடுவோம். இவ்வளோதான். இப்போ கணக்கு கண்டு போடலாமா? இப்போ இதை கூட்டுங்க. இது கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க. 1,60, 2,50, 2,65 நேராக கூட்டிங்க. 2,65,000. அதே நேர்கோட்டில் இங்கே எடுத்து எழுது. 2,65,000 அதே நேர்கோட்டில். இதுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 2,65,000 60,000 கழிச்சாக்கா
2,65,000 2,05,000 வரும். 2,65,000 60,000 கழிச்சா 2,05,000 ரூபா. இது வந்து அது கடனாளிகள் கணக்கு. ஆண்டு மாடிச்சிட்டு பெற்றது இதான். இது வந்து கடனாளிகள் கணக்கு. நம்ம கண்டுபிடிச்ச தொகை கடனாளிகள் கணக்கு தான் முடிச்சது. இது வந்து மார்ச் அவ்வாண்டி மார்ச்சிட்டு பெற்றது. அவ்வாண்டின் மார்ச் சீட்டு பெற்றது. இதான் இருப்பு கட்டும் தொகை. பிராக்கெட் போட்டு இருப்பு கட்டு தொகை. இருப்பு கட்டும் தொகை. அதே போல் இங்கே வந்து கூட்டு போடுங்க. இந்த கூட்டம் எவ்வளோ வந்து பாருங்க. 2,90 2,90 3,20 3,20 3,20 3,20 கூட்டிக்கலை 7,25,000 30,000 50,000 2,40,000 0 0 0 5 5 12 14 4 மிச்சம் 1 8 2 8 2 10. இப்போ எந்த சைடு இங்கே வந்து 10,45,000 வருதா. இப்போ இந்த சைடு அதிகம் எங்கே அதிகமாக இருக்குது பாருங்க. இங்கே வந்து எழுதணும். இறுதி இருப்பு போட்டுமா 2,40,000 போட்டுமே. பெருவுக்கு மாட்டுச்சீட்டு 2,00,000 இது கண்டுபிடிச்சி இல்லைங்க. பெருவுக்கு மாட்டுச்சீட்டு 2,00,000 கண்டுபிடிச்சி இங்கே வரும். பெற்றது தானே. பெருவுக்கு மாட்டுச்சீட்டு கண்டுபிடிச்சோம் பாரு. பெருவுக்கு மாட்டுச்சீட்டு இங்கே வரும். பெருவுக்குரிய மாட்டுச்சீட்டு இங்கே கண்டுபிடிச்சி வந்த தொகை 2,05,000 ரூபா. இப்போ கூட்டினா வரும் பாரு. இப்போ கூட்டினீங்கன்னாக்கா 12,50,000 ரூபா வரும். 12,50,000 ரூபா வரும். இதே நேர்கோட்டை இங்கே எழுதினா 12,50,000 ரூபா. இது வந்து எவ்வளோ விற்பனை நம்ம கண்டுபிடிக்கிறது விற்பனை. விற்பனை இதுனா அது கடன் விற்பனை. எவ்வளோ 12,50,000 2,65,000 கழி 0 0 0 10 5 போன 5 4 14 14 6 போன 8 11 11 2 போன 9 9,85,000 ரூபா வரும். அது விற்பனை கடன் வந்து 9,85,000 ரூபா. அதான் கடன் விற்பனை. நம்ம கண்டுபிடிச்சது கடன் விற்பனை. அவங்க மொத்த விற்பனையும் கேட்டிருக்காங்க. மொத்த விற்பனையும் கேட்டிருக்காங்க. எழுதிக்கோ. மொத்த விற்பனை ஈக்குவல் டு கடன் விற்பனை பிளஸ் ரொக்க விற்பனை. கடன் விற்பனை நம்ம கண்டுபிடிச்சிங்க பாரு 9,85,000 பிளஸ் இங்கே வந்து அவங்க ரொக்க விற்பனை புக்கை கொடுத்துருக்காங்க பாரு 3,15,000.
3 லட்சம் பையன் கூட்டினாக்கா எவ்வளோ வருது? 13 லட்சம் வருது. மொத்தம் வந்து 13 லட்சம் வருது. இதுதான் ஆன்சர். 85 90 100 ஆயிடுச்சா? 9 10 13 லட்சம் வந்துச்சு. இதுதாங்க. நல்லா புரியுதா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.